ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக நாங்கள் எங்களின் இதயத்தை தூய்மைப்படுத்த முயற்சி செய்திருக்கிறோம். தயவு செய்து தாங்களே எங்களுக்குள் இருக்கும் அறியாமையையும் மாயையையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் எங்களின் இதயம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தங்களின் அன்பை பரிபூரணமாக பெறும் நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். இப்பொழுது மெதுவாக நமது கண்களை மூடி நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்குள் கொண்டு வருவோம். அன்னையின் தரிசனம் நமது இதயத்திற்குள் காண்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வந்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நமது சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் மேன்மேலும் வளர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறை தீய குணங்களையும் உடல் உபாதைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களின் சக்கரங்களில் நிலைத்திருந்து அவை விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடுக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் கோபத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் எங்களின் சக்கரங்களில் நிலைத்திருந்து அவை விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் எங்களுக்குள் உணர்கின்ற அந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும்
முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தத்துவமும் எங்களின் சுழுமுனை சக்கரத்தில் முழுமையாக நிலைத்திருந்து அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதற்கும் இறைவனோடு எப்பொழுதும் கலந்திருக்கும் நிலையில் அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது சுழுமுனையின் ஆடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் மூலாதார சக்கரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். கள்ளம் கபடமற்ற குணத்துடனும் ஸ்ரீ கணேசரின் குழந்தை குணத்தையும் எங்களுள் நிலைநிறுத்த எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான மனித குணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நிலைத்திருக்கவும் எல்லா சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களால் மட்டும்தான் எங்களை மாற்றி அமைக்க இயலும். தாயே, நாங்கள் தூய்மையான விருப்பத்துடன் தங்களிடத்தில் வேண்டுவது, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மூலாதாரத்திலேயே இருக்கட்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர்.
அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ள தூய்மையான அறிவின் மூலமாக தெய்வீகத்தின் நுட்பத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கான அனுமதியை அளித்தீர்கள் அம்மா. தாயே, நாங்கள் எங்களுக்குள் உணர்கின்ற அந்த தூய அறிவும் படைப்பாற்றல் திறனும் எங்களுக்குள் உணர்கின்ற அந்த ஞானமும் எங்களுக்கு சகஜ யோகத்தை முழுமையாக உணர வைத்திருக்கிறது. தாயே, நாங்கள் மற்றவர்களுக்கு சகஜ யோகத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது எங்களுக்குள் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் கவனத்தை ஈர்க்கும் மற்ற வெளிப்புற எண்ணங்களிலிருந்து எங்களை அகற்றி நாங்கள் எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தவும் உள்முகமாக எங்களின் கவனம் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். சுவாதிஷ்டானாவிலிருந்து சகஸ்ராராவில் நமது கவனம் இருக்க வேண்டும். நன்றாக அந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறது. நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்களிலும் அதை உணர முடியும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களை பொருள் மற்றும் பொருள் முதல் வாதத்திற்கும் அப்பால் அழைத்து செல்லுங்கள் அம்மா. எங்களுக்குள் சமநிலையை ஏற்படுத்துவதன் மூலமாக அமைதியும் திருப்தியும் எங்களுள் நிரந்தரமாக நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் தாயே. எங்களின் ஆத்மாவின் அழகை தங்கள் அருளால் நாங்கள் கண்டு ரசிக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் நல் வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுக்கான திருப்தியையும் தருகிறீர்கள். தாயே, நாங்கள் பரிபூரணமான தங்களின் தரிசனத்தை உணர்வதற்கும் அருள் புரியுங்கள் தாயே. கவனத்தை நாபி சக்கரத்திலிருந்து சகஸ்ரார நம்முடைய தியானம் இருக்கட்டும். மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது அனைத்து விதமான பற்றுதல்களிலிருந்து விடுதலை அடைந்த நிலையில் எங்களின் ஆத்மாவின் ஆனந்தத்தை அழகை ரசிக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்துங்கள். தங்களின் அன்பை பரிபூரணமாக பெறும் நாங்கள்
அந்த அன்பை மற்றவர்களுக்கு செலுத்தும் கருவிகளாக இருக்கவும் எங்களை வலிமைப்படுத்துங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பொறாமைகளையும் போட்டித்தன்மையையும் அகற்றிவிட்டு நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருப்பவர்களாக அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது விசுத்தியிலிருந்து சகஸ்ராரா வரை கவனம் நிலைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தற்பெருமைகளை அகற்றிவிடுங்கள். நான் என்ற அந்த நிலைப்பாட்டையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களிடம் இருக்கின்ற அகங்காரம், மமகாரம் அனைத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, சகஜ யோகிகளாக இருப்பதில் பெருமைப்படும் நிலைப்பாட்டை எங்களுக்கு தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பொய்யான மாயைகளை அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் எங்களின் மன்னித்தல் குணம் மேம்படுத்துவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது ஆத்மாவிற்கு எதிராக நான் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். கவனம் நம்முடைய ஆக்ஞாவிலிருந்து சகஸ்ராரா வரை கொண்டு சென்று சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, திரிகுணாத்மிகாவாக இருக்கும் தாங்கள் 3 குணங்களின் சாராம்சமாகவும் குண்டலினி தாயாகவும் ஸ்ரீ ஆதி சக்தியாகவும் தெய்வீக தாயாகவும் இருக்கும் தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம் அம்மா. தாய், எங்களுக்குள் எண்ணங்களற்ற தியான நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். கவனம் சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, தூய்மையான விருப்பத்துடன் நாங்கள் வேண்டுவது எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் தியானத்தினுள் நாங்கள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நம்முடைய நிர்விச்சார நிலையிலிருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அன்னை அவர்கள் நம்முடைய சகஸ்ராராவில் விழிப்புணர்வு அடைவதற்காக அவர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த காற்றானது நம்முள் சகஸ்ராரத்தில் நன்றாக அந்த நுண் அதிர்வுகளை உணர வைக்கிறது. நமது இதே தியான நிலையில் நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः
त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री
शक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது இதே தியான நிலையில் 1988 சகஸ்ராரா பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை கேட்டோம். Today is the 19th Sahasrara day. If you count the first one, the day Sahasrara was opened. I'll have to tell you the story about the Sahasrara day, about which it was decided long time back. Before I incarnated. They had a big meeting in the heavens. All the 35 crores of gods, the deities, were there present to decide what is to be done. This is the ultimate that we have to give to human beings. To open their sahasrara, to open their awareness to the spirit, to the real knowledge of the divine, to remove the darkness of ignorance, and it had to be spontaneously because it has to work, the living force of God. Also, it had to be very quick. So all the gods requested that now I, the Adi-Shakti, has to take the birth. They all tried their best. They did whatever was possible. The saints were made by them, but very few. They incarnated, and people made religions out of them, which were perverted, brought them bad name. No reality in those religions. These religions were money oriented or power oriented. There was no divine force working. Actually, it was all anti-divine. How to now turn human beings away from these superficial religions, these perverted paths of destruction? How to tell them about all these established organizations? For ages, they have been ruling, making money, making power. It was a tremendous task, had to be done with great patience and the love. It was a very delicate work also, because they believed in those religions, innocent people, simple people. To blast them that this is all nonsense, there are no religions,
They are against the incarnation, against all the prophets, against all the saints. That's why all the real saints had to suffer. It's a powerful work that was to be done. And that's why Adi Shakti had to take birth on this earth. It had to be before the 6th of May, because 6th of May was the doomsday in that year. It was done on the 5th of May at the nick of the time. It was all decided beforehand. And every deity's job was allotted to all of them. Very efficient deities, very obedient. They knew me very well, completely dedicated and devoted. They knew me very, very well. Every end of my hair they knew. I didn't have to teach them protocol. Love itself gives you protocol. But love that is divine is not selfish love. It's not the way we love my child, my husband, my country, my clothes. It is the love which is divine, which spreads from your heart, from your spirit, like the light of knowledge. What a tremendous task it was. So, as said, at Sahasrara, I had to be Mahamaya. I had to be Mahamaya. I had to be something that people can't recognize me easily. But deities, no. This Mahamaya had to come on this earth, not the Adi Shakti in her purest form. It's too much. So she was covered with this Mahamaya. Now you see, in 19 years, what we have achieved. So many yogis are sitting before. The difference between a saint and a yogi is that a saint himself is righteous. Himself is holy. But he doesn't know much about the Kundalini. But the yogi knows about the Kundalini. But the difference between a yogi and a Sahaja Yogi is that Sahaja Yogi has powers. And Sahaja Yogini has powers to give realization to others. A yogi can cleanse himself, but he cannot cleanse others. While a Sahaja Yogi can cleanse others and cleanse himself. So this is the superior most state which you achieved through your great punyas, I should say. So many of you have been searching the truth in previous lives, and now here you are to achieve what you have been searching.
All that has happened now so beautifully. You're not even aware what has happened to you. Automatically, spontaneously, you've got the powers within your central nervous system in a split of a second. Your attention has been fixed now. Of course, even now, some people don't have. Even now, I see the attention wobbles. But so many of you have achieved that state, as you were saying, Shivoham, Shivoham, Shivoham. You have it. What Adi Shankaracharya has described about himself, you can say that about all of you. So many Adi Shankaracharya sitting before me. But still, I am a Mahamaya. I just behave like you. I too have a family. I too have children, which can be called as mine. And you are my children too. So when you are matured enough, the first sign is that you get discretion. That's divine discretion is love again. But I see people falter. They don't mind saying, Mother, I'm catching on my agya. Why? You know how to cleanse it. You know what to do about it. Why don't you clear it? Why don't you get to it? What is the thing? The Maya. First starts the problem of family. My wife, my mother, my brother, my husband, my children. All right? That's Maya. With that, you get drowned. Again, you are brought up. Then subtler and subtler this Maya becomes. The situation of the family improves, everybody knows that. But so many falter. So many get lost in Sahaja Yoga because they had a bad wife or a bad husband. You have to ascend alone yourself. You don't have to depend on others. And those who do not allow you to ascend have to be thrown away. Nothing is more important than your ascent, higher and higher, because it has a very great divine purpose, the ultimate, the climax, where the whole humanity is to be saved through your efforts. You have to work it out. And at this situation, we see the 1,000 petals. These are the powers of Virata within you. And this is where we falter. That the light of the Sahasrara is the Brahmarandra, which is your heart chakra. Now the heart chakra can be also misunderstood very much. And this misunderstanding always comes from the Mahamaya for testing. Like, we say we have to have a family. We must have good families. We must have good children. Immediately, the Mahamaya acts. We start worrying about the husband, worrying about the family. We should be our family.
There's a saying in Sanskrit, Udara Charitanam Vasudhaiva Kutumbakam. The one who are of a character of saints, the whole world is their family. You worry about an individual family so that the collective family is strengthened, not to worry about individual families so that the collective suffers. And if there is such a family tie, better throw it away. We have to sacrifice. No sacrifice, it's only getting rid of the disease. So we waste our time with our children, with our family, which is very small. Then the situation changes in different areas. That's the compassion, the love and affection. We believe that we have to love surgeries. I asked somebody to go away because he had a disease and he told me lies. So a negative person's attention will go to him more. I will try to look after that person more than to other surgeons. Do you have more compassion and love than I have? Why do you get attracted to people who are out of surgery? Why do you sympathize with people who are like this? You are not here to help the downtrodden, the poor, the so-called suffering people. No, you are not incarnations. You are not here to help women who are crying all the time, and to children who had to be separated from their parents. It's a hospital that we are in. We are getting cured, all of us. Have you heard of a patient going and helping other patients? It's the doctors have to do the job. But Sahajogis always, in the beginning, used to fall a prey to this kind of an appeal. Like a bad apple, and there are many good apples. How can the good apples cure the bad apple? Can they? Even if you put 20,000 on top of that bad apple, it will spoil all others. That's not your job. That's the job of God. Only thing what you can do is to pull that person in the collectivity, showing that you are wrong, you are wrong, you are wrong, and you have to be all right. But these ideas, I don't know from where they have crawled, that there's nothing like evil in this world. There's nothing like bad in this world. There is evil. There is something bad. And you can know if your vibrations are correct, your discretion is correct. You'll know immediately. So you waste your energies in correcting people who can never be corrected. I'm forgetting that you have not corrected the person. On the contrary, you are corrupted. That means you are not yet matured enough. In the breaking of the Sahasrara, I have never left anything undone.
It's a perfect job. Your nerves are not hurt. Your brain is not hurt. Such a powerful Kundalini comes up. How sweetly, beautifully, delicately she pierces through. Only a thread comes out. And how then the connection is established and the relaxation starts coming in on the sympathetic. How all the beautifully chakras open and more of these threads coming up. Now you are also told how to work it out. You know all the technical know-how. What you don't know, that you are not yet a perfect machine. You have to perfect yourself. Moreover, there's a Mahamaya. She doesn't take you for granted. That's the trouble with you. She puts you deliberately into temptations. Deliberately, she gives you positions. Now, leaders, world leaders, universe leaders. So, you develop first one tail, then one horn, and then something comes out of Sahasrara. You look like a clown. To test you, she may marry you to funny people also. This testing has to be done. That's the job of a Mahamaya. She has to test you. Gold has to be tested. The diamond has to be tested. All that is valuable has to be tested. Without that, how can you certify? It's not like going to the church, somebody puts the water on your head, all right. Now you are baptized. Finished. Now you are chosen. The water will evaporate in no time. And when you will go to God, He will say, how are you baptized? This water. Where is it? I can't see. So all these things are to be understood in right perspective. They are for our ascent, for our benevolence, for our higher state. But for that, you must know we have to fix our whole will to it. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் தங்களின் அன்பையும் தங்களின் அருளாசியையும் நாங்கள் உணர செய்யும் அளவிற்கு எங்களின் தியானத்தை நிலைநிறுத்தியமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே,
எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க அருள் புரியுங்கள். எங்களின் மேலோட்டமான கவனங்களை முழுவதையும் அகற்றிவிட்டு ஆழமான நிலையிலிருந்து எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை மட்டுமே கவனத்தில் கொள்ள தயவு செய்து அருள் புரியுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.